Dear friends, very happy evening. Friends, நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கோகனட் நண்பர்களே, தேங்காய் இந்த பாருங்க, அதில் நெத்தாகி பாருங்க, அதில் நெத்தாகி அதுவாக உளுந்தது நண்பர்களே. இந்த மரத்தில் இந்த மரம் இந்த இருக்கும், இங்கே அந்த கீழே கொண்டு பாருங்க மரத்தை. அந்த மரத்தில் இருந்தால் நண்பர்களே விழுந்துச்சு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா அந்த அங்கே நண்பர்களே அங்கே விழுந்து கிடந்துச்சு. ஓகே, நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு சரி நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம வியூவர்ஸ் கொடுப்போமே, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன் நண்பர்களே. எங்கிட்ட 2 தென்னை மரம் இருக்குது நண்பர்களே. எங்கிட்ட தென்னை மரம் 2 மரம் இருக்குது, மிச்ச மரம் இருக்குது. அதை பற்றி நான் ஒரு சில வார்த்தைக்கு சொல்கிறேனே. இது ஒரு இது இந்த மரத்தில் விழுந்தது நண்பர்களே. இந்த மரத்தில் விழுந்தது தான் இந்த தேங்காய். ஒரு 2 டேஸ்க்கு முன்னால் அப்படி இப்படி வரேன் பாருங்கள். இங்கே ஒரு மரம் இருக்குது, இன்னொரு மரம் இந்த இருக்குது பாருங்கள், அந்த அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது. அந்த ஒரு 2 டேஸ்க்கு முன்னால் இந்த மரத்தை வந்து விழுந்துச்சு நண்பர்களே. ஒரு தேங்காய் இந்த மரத்துலேருந்து அந்த மரத்தில் விழுந்துச்சு நண்பர்களே. அது நல்லா நெத்தாகிய விழுந்துச்சு. இதுவும் நெத்தாயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக விழுகிறதா, நெத்தாகி விழுகிறதா. இந்த மரத்தை நாங்கள் இப்போ தான் ப்ரூனிங் பண்ணி விட்டோம். இந்த தேங்காய் இறக்கிட்டு இளநீலாம் இறக்கணும், இறக்கிட்டு கொஞ்சம் களைஞ்சி விட்டோம். களைஞ்சி விட்டு தான் மரத்தில் இந்த மரத்தில் களையலை. காரணம் என்னென்னா இறக்கலை. ஒரே நேரத்தில் தேங்காய் நிறையா பறிச்சோம்னு சொன்னாக்க நமக்கு யூஸ் எல்லாம் மிச்சப்படும். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஓரளவு தான் கொடுக்க முடியும். அதுக்கு நிறையா கொடுத்துருக்கோம். அது போக இந்த மரத்தை நாங்கள் அப்போ நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலை, களையலை. இனிமேல் தான் அந்த மரத்தை இதிலேருந்து தேங்காய் இறக்கணும். இல்லைன்னா அதுவாக உழுகிறத நாங்கள் எடுத்துக்கிடுவோம். அப்பப்போ நமக்கு தேவைக்கு கரெக்டாக 2 மரம் இருக்குது நண்பர்களே. எங்களுக்கு தேவையான தேங்காய் ஈஸியாக கிடச்சிது, அதாவது கிடச்சிது நண்பர்களே. ஆமாம், அதே மாதிரி தான் இந்த பாருங்க பப்பாளி, இந்த பாருங்க பப்பாளி மரம் பழுத்திருக்கு பாருங்க, ஒரு கூட பப்பாளி மரம் நண்பர்களே. எங்களுக்கு வேண்டிய பப்பாளி பழம் கிடைக்கிது. இந்த பாருங்க முருங்கை பூக்கள் பாருங்கள், எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். முருங்கை காய் கூட போன வாரம் ஒரு 10 காய் 15 காய் வேணும். இப்போ இந்த நிறைய பூ கீரை வேண்டிய கீரை கிடச்சிடணும் நண்பர்களே. செவ்வாழை இந்த பாருங்க, செவ்வாழைக்காய் இந்த கண்டெய்னர் தான் வச்சுக்கணும். செவ்வாழை இந்த பாருங்க 3 வச்சுருக்கேன். அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் கொய்யா இந்த இருக்குது பாருங்க, கிராஃப்டட் ஆகிட்டான். கொய்யா ஒரு வீடியோவோட போட்டிருக்கேன். இதுலேருந்து அந்த இதுலேருந்து வீடியோவோட போட்டிருக்கேன். அப்புறம் அங்கே நம்ம கிராஃப்டடு மாங்கன்று 4 கன்று வச்சுருக்கேன் நண்பர்களே. அதை பற்றி நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ தரேன். ஓகே நண்பர், இந்த மாதிரி ஒரு நம்மளே தென்னை மரம், இந்த மாதிரி வாழை மரம், முருங்கை மரம் வச்சுருந்தோம்னா பப்பாளி, நமக்கு வேண்டிய பழங்கள் எல்லாம் கிடைக்கும் நண்பர்களே. பூக்கள் வந்து மாடியில் இருக்குங்கிறது, பூக்கள் வேண்டிய பூ நிறைய பூ டெய்லி எனக்கு வேண்டிய பூக்கள் தான் அங்கே இருக்கிறது. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.